இயேசு என்ற ஒரு மனிதர் என் கண்களில் சேற்றை பூசி எனக்கு சுகம் தந்தார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இயேசு என்ற மனிதர் எனக்கு சுகம் தந்தார் அப்படிங்கிறார். உடனே அவரை பரிசேயர்கிட்ட கூட்டு போறாங்க. பரிசேயர் எல்லாம் கேட்கறான், ஓய்வு நாளை எப்படி கொடுக்கலாம்னு கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு கேட்கறாங்க. அவங்க அம்மா அப்பா பயந்து போய் அவன்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்றாங்க. இவர்கிட்ட கேட்கிறப்ப உனக்கு யார் பார்வை கொடுத்தாங்கிறப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அங்க மாறும். என்ன சொல்றார்? அவர் ஒரு இறைவாக்கினர். எனக்கு பார்வை கொடுத்தவர் மனிதர்னு சொன்னவர் இப்ப ரெண்டாவது என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு இறைவாக்கினர் அப்படிங்கிறார். மூன்றாவது திரும்ப அவர்கிட்ட விசாரிக்கிறார், ஒழுங்கா சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. திரும்ப அவர் சொல்றப்ப அவர் சொல்லுகிறார், அவர் கடவுளிடமிருந்து வந்தவர். எனக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், அவர் எப்படி பாவியாக இருக்க முடியும்? கடவுளிடமிருந்து வந்திருந்தால் தானே அவரால் இந்த வல்ல செயல்களை செய்ய முடியும். அப்ப மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றார்? அவர் கடவுளிடமிருந்து வந்தவர்.